இன்றைக்கி வந்து லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா 10:30க்கு மேலே ஆகிடுச்சு டைமு. 12 லஞ்ச் கொடுக்கணும் பசங்களுக்குன்றதுனால தக்காளி சாதம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணேன். குஸ்கா மாதிரி பாஸ்மதி ரைஸ்லேயே இல்லை சீரக சம்பா ரைஸ்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் கண்ணில் மாட்டுச்சு. சரி மீல் மேக்கர் பிரியாணி மாரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கறி மசாலா பட்டெல்லாம் போட்டு வெங்காயம் வதக்குனா வெங்காயம் ரொம்ப கருகிட்ட மாதிரி ஆகிடுச்சு. சரி வேறு வழி இல்லை, இது நம்ம இதிலே தான் நம்ம செஞ்சாகணும்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடுத்து தக்காளி மீல் மேக்கர் எல்லாமே போட்டு ஒன்றா வதக்கினதுக்கப்புறம் புதினாவும் போட்டேன், பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் வதக்கிட்டு பிரியாணி மசாலா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 டம்ளர் கணக்கு வருது. நான் வந்து 1.25 தான் ஊற்றினேன். ஊற்றி அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் தண்ணி நல்லா வடித்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த தண்ணி கொதிச்சதுமே அரிசியை போட்டு அது நல்லா ஓரளவுக்கு வெந்து வரும்போது மேலே கொஞ்சம் தண்ணி லைட்டாக நிற்கிற ஸ்டேஜில் லெமன் பிழிஞ்சிட்டு அதை வந்து தம் போட்டுட்டேன். விசில் போடாமல் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக்கர்லேயே வச்சு விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக பளபளன்னு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மிஞ்ச அளவுக்கு டேஸ்ட்டு அம்புட்டு ருசியாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.